என்ன ரெண்டு பேரும் இப்படி பாக்குறீங்க? மை காட், என்ன இவ்ளோ பெரிய ப்ராசஸ் சொல்றீங்க? எனக்கு கூட இவ்ளோ தெரியாதுங்க. நீங்க என்னமோ குழந்தை பெத்தவங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மீனா, என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. அதுல சில பேர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. எனக்கு அப்படிதான் தெரியும். ஓ, இவ்ளோ விஷயம் இருக்கா? அப்போ 1 இயர்க்கு இதெல்லாம் நம்ம தாங்கிக்கணுமா? ஸ்ருதி, தாய்மை அடைகிற பொண்ணுக்கு இதெல்லாம் நடக்கிறதுதான். அப்படிதான் நம்ம அம்மாவும் நம்மள பெத்திருப்பாங்க. எங்க அம்மாக்கு 3 பசங்க. ஏன் நம்ம அத்தையும் இவ்ளோ கஷ்டப்பட்டு தானே 3 பசங்களை பெத்திருப்பாங்க. எனக்கு அதுதாங்க இன்னும் புரியல. ஃபர்ஸ்ட் டைமே இவ்ளோ பெயின் கஷ்டம்லாம் இருக்கும்னு தெரிஞ்சும் இவங்க எல்லாம் எப்படி 3-4 குழந்தைங்க பெத்துக்கறாங்க? நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்க. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் 8-10 குழந்தைங்களுக்கு மேல பெத்துட்டாங்க. அப்போ அந்த காலத்துல ஆம்பளைங்களுக்கு இது ஒரு ஹாபியாவே இருந்திருக்குல்ல? விமன் தான் எல்லாம் பெயின் தாங்கிட்டாங்க. ஏங்க, அத்தனை குழந்தைங்க வளர்க்கறதுக்கு ஆம்பளைங்க தானே கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்துல விமன் கோ த்ரூ பண்ற பெயினை மேன் புரிஞ்சிருந்தா எல்லா ஆம்பளைங்களும் ஒரு குழந்தையோட நிறுத்திப்பாங்க. சிரிக்காதீங்க, எனக்கு இதெல்லாம் கேட்க கேட்க பயமா இருக்கு. பயம்லாம் இருக்கதான் செய்யும் ஸ்ருதி. ஆனா குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நம்ம இப்படி கையில எடுத்து பாக்கும்போது அந்த வலியெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். How do you know? எங்க அம்மா சொல்லிருக்காங்க, அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளருது, சிரிக்கிறது, நடக்கிறது, பேசுறதுன்னு பாக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. அதனாலதான் அடுத்த குழந்தைய பெத்துக்கிறப்போ அந்த வலியை எந்த அம்மாவும் பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல. இருந்தாலும் கை கால் அடிபட்டாலே அவ்வளவு வலிக்கும். இந்த பெயின்ல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்க உடம்புல இருக்கிற சில போன்ஸ் எல்லாம் ஒரே நேரத்துல உடைஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குமா? ஸ்ருதி, ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. எங்க அவங்களே பயந்துருக்காங்க, எங்க பயமுறுத்தீங்க இன்னும்? இல்லங்க, என்னால முடியாதுங்க. ஐயோ, அதுக்காக வாழ்க்கையில நம்ம குழந்தை பெத்துக்காம இருக்க முடியுமா என்ன? அதான் நம்ம ஃபேமிலில நீங்க 2 பேர் இருக்கீங்களா? உங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையில நான் நடா பண்ணிக்கிறேன். ஸ்ருதி, நம்ம 3 பேர்ல யாருக்கு குழந்தை பிறந்தாலும் அது நம்ம 3 பேருக்குமே குழந்தை மாதிரி தான். அது வேற. அதுக்காக நீங்க குழந்தை பெத்துக்காம இருந்தா எப்படி? இல்ல, எனக்குலாம் அவ்வளவு வில் பவர் இல்லங்க. எங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ரவி குழந்தை வேணும்னு நினைச்சா அதுக்கு அவன் வேணா போய் பெத்துக்கிட்டோம். என்னால முடியாது. ஆனா ஸ்ருதி, நீங்க மட்டும் அது முடிவு பண்ண முடியாதுல்ல. பெயின் வர போறது எனக்கு. நான் தான் முடிவு பண்ணணும். அப்ப ரவி கூட உங்களுக்கு ஒரு ஃபைட் இருக்கு. ஃபைட் எல்லாம் இல்ல. இதுக்கு நான் வேற ஒரு வழியை யோசிக்கிறேன். பாட்டி, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்ல? நான் பாத்துக்கிறேன்டா. முன்னாடியே இந்த விஷயத்தை சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் போக விட்டுக்க மாட்டேன்ல. இல்ல பாட்டி, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சோம். ஆமாடா, நீங்களே நினைச்சுக்காங்க. வா பாட்டி, வாங்க. நல்லா இருக்கீங்களா பாட்டி? நான் இருக்கிறது இருக்கட்டும். நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல பாத்தியா? நீ தான் சொன்ன பிரச்சனை சரி பண்ணுன்னு. அதான் பாட்டி கூட்டு வந்துட்டேன். பாட்டி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல. நீங்க பிறந்த நாள் முடிச்சிட்டு இங்க இருந்து சந்தோஷமா போனீங்க. அதான். அதுக்கு சந்தோஷத்துல மட்டும் தான் நான் இருக்கணுமா? இந்த வீட்டுல ஒரு கஷ்டம் வந்தா அது எனக்கு பங்கு இருக்குல்ல. வழி விடு. விஜயா, அத்தே வாங்க அத்தே. எப்ப வந்தீங்க? என்ன திடீர்னு? ஏன் வரக்கூடாதா? இல்ல அத்தே, போன வாரம் தானே வந்து போனீங்க. அதான் வர வேண்டிய நேரம் வந்துச்சு. நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? அவளை என்ன பாக்குற? இல்ல அத்தே, அவ எதுவும் சொல்லல. நான் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். மனோஜ் ரொம்ப தலையில தூக்கி வச்சுக்காத. உனக்கே ஒரு நாள் பிரச்சனை முடியும்னு சொன்னேனே. கேட்டியா நீ? இப்ப பாரு. இல்ல அத்தே, பாவம் அவன் ஏதோ தெரியாம ஏமா. ஆமா, இப்படியே சொல்லு. அதுக்கு நான் அப்புறம் வரேன். அண்ணாமலை எங்க? அவர் மொட்டை மாடியில இருக்காரு. போய் கூப்பிடு. என்ன கூப்பிட சொன்னா நிக்கிற? பாட்டி, பிரச்சனை எங்க தான் இருக்குது. நானே போய் கூப்பிடுறேன். வாங்க போலாம். என் பிள்ளைய நான் பார்க்க போறேன். நீ எதுக்கு? அண்ணாமலை, அம்மா, நீங்களா? நான் தான்டா. என்ன புதுசா பாக்குற மாதிரி கேக்குற? நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். நீங்க வர்றீங்கன்னு சொல்லவே இல்லையே. நீங்களும் தான் இங்க நடக்கிற எதையும் என்கிட்ட சொல்றதே இல்ல. எதை பத்திமா? நீ சொல்லலைன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? எல்லாம் முத்து சொல்லிட்டான். அது வந்துமா, ஏண்டா, உனக்கு என்ன இன்னும் 25 வயசு பையன் நினைப்பா? என்னவோ சின்ன பையன் மாதிரி கொண்டாடிட்டு சண்டை போட்டுட்டு பேசாம இருக்க? அவ செஞ்ச வேலை எப்படிமா? எல்லாம் தெரியும்டா. அவ என்ன புதுசாவா இதை செய்யறா? மனோஜை காப்பாத்த ஏதோ புத்தி கிட்டு போய் அப்படி பண்ணிட்டா. அம்மா, அவன் நகை எடுத்தது கூட நான் சகிச்சுக்கிட்டமா. ஆனா அந்த பழிய மீனாவோட அம்மா மேலேயும் உங்க மேலேயும் போட்டாமா. என்ன பண்றது? மாட்டிக்கிட்ட நிறைய தப்பிக்கிறதுக்கு தந்திரம் தானே பண்ணும். அது அவ குணம். நீ கொஞ்சம் விட்டு விட்டு போயேண்டா. இன்னும் எத்தனை வருஷமா? நான் இன்ஜின் டிரைவரா இருந்தப்பவே என்ன மட்டும் தட்டியே பேசுவா. இதோ இந்த வீடு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த வீடுன்னு அடுத்தவங்களுக்கு முன்னால சொல்லி காட்டி என்ன சங்கடப்படுத்துவா. பசங்க விஷயத்துல ஓர வந்தன. இப்படி எல்லா விஷயத்திலையும் சலிச்சு நான் சோர்வாயிட்டமா. இனி இவ மாறவே மாட்டாங்க இடத்துக்கு நான் வந்துட்டேன். எல்லாம் எனக்கு புரியுதா நம்மள? ஆனா என்ன இருந்தாலும் அவன் பொண்டாட்டி. நீ தான் பக்குவமா சொல்லி அவளுக்கு எல்லாம் புரிய வைக்கணும். அவளுக்கு எல்லாம் புரிய வைக்க முடியாதுமா. அண்ணாமலை, அதுதான் இப்படியே பேசாம இருக்க போறீங்களா? டேய், பிள்ளைங்க நம்ம கிட்ட இருந்து தான் வாழ்க்கையில சில விஷயங்களை கத்துக்குவாங்க. நீங்க இப்படி பேசாம இருந்தா நாளைக்கு அவங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் இதே தான் செய்வாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்கம்மா? விஜயாவை மன்னிச்சிரு. வாழ்க்கையில நாம மன்னிக்கப்படணும்னா முதல்ல நாம மன்னிக்க கத்துக்கணும். அவகிட்ட பேசு.
சரிம்மா, அவளை மன்னிக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல, அவகிட்ட பேசுறேன். முதல்ல அவளை மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. அது எதுக்குடா? மீனாவை அவ ரொம்ப கஷ்டப்படுத்துறாமா. உன் நகைக்காக இதை வச்சுக்கன்னு சொல்லி கையில இருக்கிற வளையல எல்லாம் கட்டி மூஞ்சில வீசி எறிகிறான். ஓ, அத வேற செஞ்சாடா? இத மட்டும் சொல்லவே இல்லையே. சரி, நான் அவகிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஆனா விஜயாவை மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டாம். என்னம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க? எல்லாம் காரணமாட்டான்பா. விஜயா இப்ப வரைக்கும் மீனாவை மருமகளா ஏத்துக்காம தான் இருக்கா. இப்ப மீனா கிட்ட அவளை மன்னிப்பு கேட்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதுவே விஜயா மனசுல ஒரு வைராகியமா மாறி போயிடும். அப்புறம் எப்பவுமே மீனா மேல கோவம் போகவே போகாது. விஜயா அதையே மனசுல வச்சுக்கிட்டு மீனாவை இன்னும் குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிருவாடா. அப்போ அவ செஞ்ச தப்புக்கு அப்படியே விட்டு சொல்றீங்களாமா? வேற வழி இல்லடா. ஒரு குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா நல்ல விஷயங்களை மட்டும் ஏத்துக்கிட்டா பத்தாது, சில கெட்ட விஷயங்களையும் சகிச்சுதான் ஆகணும். இப்படி கோச்சுக்கிட்டு பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், சின்ன பசங்க மாதிரி இருந்தா எல்லாரும் தனி மரமா நிக்க வேண்டியதான். முதல்ல அவகிட்ட வந்து பேசு. எனக்கு மனசு ஒத்துக்கலாமா? இந்த வயசுக்கு மேல என்ன? இத்தனை வருஷமா அவளை சரிச்சுட்டு தானே இருந்த, இப்ப மட்டும் என்ன? அம்மா நான் சொல்றேன்ல, நான் சொன்னா சரியா இருக்கும், நம்பையா இல்லையா? நம்புறமா? அப்ப வா. எனக்கு ஒரு வழி தெரியல, அதான் பஞ்சாயத்துல கூட்டு வந்துட்டேன். அண்ணாமலை வா. விஜயா, ஒரு குடும்பத்துல மூத்தவளா இருந்துட்டு நீ செஞ்சிருக்கிற காரியம் ரொம்ப தப்பு. அதுவும் மனோஜுக்காக செய்ய போய் தான் நீ அசிங்கப்பட்டு நிக்கிற. எல்லாரையும் ஒரே மாதிரியா பார்க்க சொன்னா நீ கேட்கவும் மாட்டேங்கிற. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல பாட்டி, எல்லாரும் உங்களை மாதிரி ஆயிட முடியுமா? என்னங்க நீங்க என்ன பிரச்சனை இன்னும் பெருசு பண்றீங்க? அமைதியா இருங்க. விஜயா, நீ ஒண்ணு மீனா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். மீனா அதெல்லாம் எதிர்பார்க்கவும் இல்ல. ஆனா அண்ணாமலைக்கு தெரியாம நீ இதெல்லாம் செஞ்சது ரொம்ப தப்பு. அத்தை, நான் எனக்காகவா பண்ணேன்? என் பையனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு குறுக்கு வழியில தான் போகணுமா? குடும்பமா எல்லாரும் உட்கார்ந்து பேசி சரி பண்ண பார்க்கணும். சரி, போனது போகட்டும். தெரியாம பண்ணிட்டேன்னு அண்ணாமலை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, அவன் உன்கிட்ட பேசுவான். என்ன பாக்குற? நீ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்காம இருக்கலாம், ஆனா அண்ணாமலை உன் புருஷன். அவனுக்கு தெரியாம நீ செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். சரிங்க அத்தை. கேளு. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மா, எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அந்த மன்னிப்பை எல்லாத்துக்கும் முன்னாடி கேட்க சொல்லுங்க. இதுவும் பாயிண்ட் தானே பாட்டி? ஒரே நிமிஷம் கொடுங்க, எல்லாரையும் கூப்பிடுறேன். சம்பந்தமே இல்லாம எல்லாரும் ஆஜராவானுங்க. தேவையான இடத்துல விடுங்க. மீனா ரவி சொல்லி கூப்பிடு. டேய் ஓடியாலே, ஆலமா வெளிய வாங்க. டேய் திருட்டு ஓடியாலே வெளிய வாடா. வெளிய வாடா. டேய் என்ன கத்துற? உனக்கு கொஞ்சம் இதுதான். டேய் மனோஜ். பாட்டி பாட்டி நீங்க எப்ப வந்தீங்க? ஹாய் பாட்டி. என்ன பாட்டி திடீர்னு வந்திருக்கீங்க? எல்லாம் காரணமாதான். இங்க நடந்த எல்லாம் எனக்கு தெரியும். உங்க அப்பா அம்மாவும் பேசிக்காம இருக்காங்க, அதை சரி செய்ய தான் வந்தேன். பாட்டி, ஆக்சுவலா ஆண்டி மேல தான் எல்லா தப்புமே இருக்கு. ம். எல்லாம் தெரிஞ்சு தாண்டிமா வந்திருக்கேன். ஒரு பிரச்சனை நடந்தா இப்படி பேசிக்காம இருக்க கூடாது. நீங்க யாரும் இதை கத்துக்காதீங்க. இப்ப விஜயா அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்டுருவா. ஏன் நிக்கிற? கேளு. நான் வேணும்னு எதுவும் பண்ணல, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். சரின்னு சொல்லுடா. சரி. ஏய் சூப்பர் பாட்டி, ஒரு வாரமா யாரும் தீர்க்க முடியாத பிரச்சனை அசால்ட்டா தீர்த்து வச்சிட்டேன். மீனா, அவ பேசினது எதையும் மனசுல எடுத்துக்காதமா. இல்ல பாட்டி, அவங்க என் அம்மா பத்தி எல்லாம் பேசினாங்கன்னு எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா மத்தபடி எனக்கு எந்த கோவமும் இல்ல பாட்டி. கேட்டியா விஜயா? இதுதான் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து போறது. இப்படி மீனா மாதிரி இருந்தாதான் குடும்பம் எப்பவும் ஒண்ணா இருக்கும். மனோஜ் இங்க வா. பாட்டி சொல்லுங்க பாட்டி. என்ன பாட்டி? என்ன நொண்ண பாட்டி? இதுக்கெல்லாம் மூல காரணமே நீதானே. படிச்சவனா பெருசா படிச்சவன். படிச்சேன் வாயிலேயே பேசிட்டு இருக்க. இதான் நீ படிச்ச லட்சணமா? உன் அம்மா உன்னை இப்படி அடிச்சு வளர்த்திருந்தா உனக்கு புத்தி வந்திருக்கும். பாட்டி, இவனும் ஊர்ல வளர்ந்துருந்தானா தெரிஞ்சிருக்கும். அந்த வேப்பங்குச்சி எடுத்து விளாசி இல்ல அப்படி வாங்கிருக்கணும். ஏண்டிமா மூத்த மருமகளே? பாட்டி, இவன் அம்மா தான் இவனுக்கு மூளை மழுங்கி போற அளவுக்கு செல்லம் கொடுத்து கழுத்து வச்சிருக்கா. நீ வந்த பிறகு இவனை கொஞ்சம் திருத்தி இருக்க வேண்டாம்? இல்ல பாட்டி, அவர் தெரியாம ஏமாந்துட்டாரு. இவன் ஏமாந்தா அடுத்தவங்க இவன் ஏமாத்துவானா? இத பாருமா, இவன் இப்படி பண்றது உன் வாழ்க்கைக்கு தான் நல்லது இல்ல, பின்னாடி உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். இப்பவே இவன் எடுத்து உன் கையில வச்சுக்கோ. இவன் தப்பு பண்ணா விஜய மாதிரி நீயும் மறைக்காத. இவனை திருத்த பாரு, கண்டிக்க பாரு, புரியுதா? சரிங்க பாட்டி. எந்திரிச்சு போடா. நீயும் அவனை அவன் போக்குல விட்டா பொறுப்பே வராது.
பாட்டி இத்தனை வயசு ஆகி இப்போ வரைக்கும் வரல. இனிமே பொறுப்பு இருக்காக தனியா டிகிரி படிச்சா உண்டு. டேய் நீ வேற சும்மாடா விட்டா படிச்சிட்டே இருப்பான். பாட்டி இவனுக்கு பொறுப்பு இருக்கு நான் சொல்லிட்டா. என்ன சொல்ல போற? அதாவது பாட்டி மொத்தமா இவன் 29 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதை இவன் திருப்பி கொடுத்தானா இவனுக்கு பொறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அவன் எப்ப அவ்வளவு பணத்தையும் மொத்தமா உடனே கொடுக்க முடியும்? பாட்டி மொத்தமா ஒரே எல்லாம் கொடுக்க சொல்ல. மாசம் மாசம் 50,000 கொடுக்க சொல்லுங்க. அதான் கடை வச்சிருக்கான்ல. நீ சொல்றதும் சரிதான். பாட்டி அது எப்படி முடியும் பாட்டி? எனக்கு பிசினஸ்க்கு நிறைய செலவாகும், நிறைய கடன் வேற இருக்கு. ரோகிணி பாருங்க மஞ்சள் கயிறு தான் கட்டிருக்கா. இவளுக்கு தாலி செயின் வேற வாங்கி கொடுக்கணும். டேய் அதெல்லாம் சொந்த விஷயம்டா. முதல்ல கடனை அப்புறமா கடமை செய். முத்து சொல்ற ஐடியாவும் கரெக்ட் தானே. அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுக்க கமிட்மெண்ட் இருந்தா தானே அவருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அம்மா முத்து சொன்ன மாதிரி மனோஜ் மாசம் மாசம் அந்த பணத்தை கொடுக்க சொல்லுது. என்ன மனோஜ், மாசம் மாசம் பணம் கொடுத்துரு. பாட்டி அது என்னால விஜயா, இவங்கிட்ட தான் என்ன செய்யணும்னு சொன்னேல, இப்ப இதையும் செய்ய சொல்லு. நீ சொன்னா ஒத்துக்குமா? டேய் அவங்க பணத்தை கொடுத்துரு. அதனால தான் எல்லா பிரச்சனையும் கொடுக்குறேன்னு சொல்லு. உன் அப்பா கிட்ட சொல்லி பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்க ஆண்டி, நான் அப்பா கிட்ட பேசுறேன். பாத்தியாடா, உன்னை பெத்ததுனால எனக்கும் அவஸ்தை, உன்னை கட்டிக்கிட்டதுனால பாவம் ரோகிணிக்கு அவஸ்தை. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க